அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டேப் 3 PM 3 மணி ரிசல்ட் தான் எப்பயுமே தந்துட்டு இருக்கோம். டேட் பார்த்தீங்கன்னா 1/3/2024 நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கம்பெனி பார்த்தீங்கன்னா நிர்மலா கம்பெனி. சரி வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போயிடுவோம். நேற்று என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்துட்டு நம்ம என்ன கொடுத்தோன்ட்டு ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏபிசி நம்பருக்குள்ளே போவோம். நேற்று என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 299 699 தான் கொடுத்துருந்தாங்க. 699 தான் ரிசல்ட்டு. நம்ம என்ன கொடுத்துருந்தோன்ட்டு பார்ப்போம். ஏன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தா தான் நெக்ஸ்ட் நம்ம ஒரு நல்ல நம்பர் எடுத்து கொடுக்குறதுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 69 ரிசல்ட்டுக்குள்ளே வந்திருக்கு, 699 ரிசல்ட்டுக்குள்ளே வந்திருக்கு. ஆனால் நம்ம போர்ட்ஸு மாறி வந்திருக்கு நம்பரு. ஆனால் 69 நம்ம ஏபிசிக்குள்ளே வந்துடுச்சு. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம தேர்வு செய்யும் போது ஒரு சில நம்பர்ஸ் வந்து போர்டு மாறி மாறி வரும்னு சொல்லியிருந்தேன். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஒரு சில டைமில் இப்படி தான் மாறும். ஏன்னா இது ஒரு கெஸ்ஸிங்கிறதுனால ஒரு சில போர்ட்ஸ் இதுமாரி மாறும். ரெகுலராக பார்க்குறவங்க இதை புரிஞ்சிட்ருப்பீங்க. இருந்தாலும் இது ஒரு நல்ல ரிசல்ட் இல்லை தான், அதை நான் ஏற்றுக்கிறேன். மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பரை எடுத்து கொடுக்கறதுக்கான முயற்சியில் எப்பயுமே இருப்பேன். கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நம்பர் 100% எடுத்து கொடுக்க முயற்சி செய்கிறேன். இருந்தாலும் ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கொடுத்துருந்தேன். ஆல் போர்டை நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாம், ஒரு நல்ல வின்னிங் அடிச்சிருக்கலாம். ஏபிசி போர்டு கட்டியிருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் பண்ணியிருக்க முடியும். ஒரு சின்ன வெற்றிக்காவது நான் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வேன். ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் விட மாட்டேன். ஒரு சின்ன வெற்றிக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன வெற்றியாவது நான் கொடுத்தே தருவேன். சரி வாங்க நம்ம ஏபிசி நம்பருக்குள்ளே போயிடுவோம். ரிசல்ட் முதல்ல எப்படி அடிச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவோம். ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 699 தான் அடிச்சிருக்காங்க. எப்படி அடித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 296 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 296 6 ஏ போர்டுக்குள்ளே வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 629 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 629 9 போர்டுக்குள்ளே வந்துச்சு. 589 9 போர்டுக்குள்ளே வந்துச்சு. 699 இதுதான் ரிசல்ட்டு. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா 299 699 இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணால் போதுமானது. கொஞ்சம் கெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் என்னென்னு புரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 299 இங்கே பாருங்கள் 299 அதுக்கு மேலே பாருங்கள் 738 ஒரே ஜாயிண்டிங்கில் வருதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 7 3 8 738 299 இதெல்லாமே அப்படி தான் வருது. இப்போ இந்த ரிசல்ட்டை பாருங்கள் 928 699 பாருங்கள் 699 இந்த நம்பர்ஸ் இப்படி போகுது, இந்த நம்பர்ஸ் இந்த பக்கம் தான் போகுது. 299 738 இதுதான் இந்த மாதிரி மாடலில் தான் இதே நம்பர்ஸாக ஆர்டர் வைஸாக பிரித்து அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் கவனித்தா போதும். ஃபார்முலாஸ் மட்டும்தான் நம்மளுக்கு மெயின். ஏன்னா ஏபிசி கெஸ்ஸிங் வந்து நம்ம ஒரு கெஸ்ஸிங் மட்டும் தான் கொடுக்குறோம், அதுவே உறுதிபூர்வமானது இல்லை. ஃபார்முலாஸை பார்த்தீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு ஒரு வின்னிங் நம்பர் என்றைக்காவது ஒரு வாரத்தில் ஒரு நம்பராவது அடிக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையான நம்பர் கண்டிப்பாக இருக்கும். ஏன் சொல்ல வரேன்னா, ஏதாவது ஒரு நம்பரை நீங்கள் பிடிச்சிட்டா போதும், அதையே தொடர்ந்து ரெகுலராக பயன்படுத்தும் போது கண்டிப்பாக ஒரு வாரத்தில் ஏதாவது ஒரு நம்பர் அடித்தே தரும். எப்பயுமே ஒரு நல்ல ஆட்டக்காரன் கண்டிப்பாக ஒரு நம்பரை பிடிச்சி வச்சு அதை வின்னிங்க்கு கொண்டு போவான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 981 வருதுன்னு வச்சுக்கிங்களேன். சுற்றி நம்பர் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த வாரத்துக்குள்ளே ஒரு 981 வரும் அப்படின்ற ஒரு ஐடியாவில், இது ஒரு ஐடியா தான். 989 யாராவது போட்டுற போகிறீங்க, இது ஒரு இந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. தொடர்ந்து ஒரு நம்பரை பயன்படுத்திக்கிங்க, அது ஒரு நல்ல நம்பராக வின்னிங் நம்பராக தேர்வு செஞ்சுக்கிங்க, அதை பயன்படுத்திங்க. சரி வாங்க, ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கிறோம். அடுத்தது நீங்கள் எதிர்பார்க்குறது ஏபிசி நம்பர் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தான். நம்ம ஏபிசி நம்பருக்குள்ளே போயிடுவோம். நம்ம அதிகமாக பேசுகிறதே உங்களுக்கு ஒரு நல்ல வின்னிங் நம்பர், ஒரு நம்ம நம்பர் கொடுக்குறது இல்லை, ஒரு மெத்தட்ஸை நீங்கள் பார்த்து நீங்கள் அதை பயன்படுவீங்களேன்னு தான். ஏன்னா நாங்கள் ஒரு வேளை வீடியோஸ் போடலைன்னா அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் போவீங்களா, அதுக்காக தான் நம்ம மெத்தட்ஸ் கொடுக்குறோம்.
சரி வாங்க ஏபிசியில் நம்ம என்ன தேர்வு செஞ்சுருக்கோம்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 296 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 8 வரும். 8 ஏன் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 2 9 6 8 அதனால் இங்கே 8 வருமா. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 2 6 6 3 இருக்குது. இங்கே பாருங்கள் 2 9 2 9 6 6 3 ஓகேங்களா. இப்போது நம்ம ஏ போர்டில் 3 எடுத்துக்குவோம். அடுத்த கட்ட நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி போர்டை பொறுத்தவரையும் 5 வர வாய்ப்பு இருக்குது. 295 அதனால் நம்ம டைரெக்டாக 5 ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்குவோம். அதுக்கு அடுத்த நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 290 வரவும் வாய்ப்பு இருக்குதுனால 0 எடுத்துக்கிறோம். அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 299 இறங்க வாய்ப்பு இருக்குதுனால 99ல் 9 எடுத்துக்கிறோம். சி போர்டை பொறுத்தவரையிலும் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 892 பார்த்தீங்கன்னா தெரியும் 92 இருக்குது, 89 இருக்குது, 2 வர ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன் 892 வர வாய்ப்பு இருக்குது. அதனால் 892 இறங்குதான்னு பார்ப்போம். அதனால் சி போர்டை பொறுத்தவரையிலும் நம்ம 2 எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா 896 வரும். 896 இருக்குது. அதனால் டைரெக்டாக அந்த போர்டில் வருமானு பார்க்கலாம். அதனால் 6 எடுத்துக்கிட்டோம். இதுதான் நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங். நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க. இதுதான் நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங். இதை தவிர்த்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போகிறது ஏபியில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 85 85 80 35 39 89 39. பிசியை பொறுத்த வரையிலும் 52 56 06 96 92. ஏசியை பொறுத்தவரையும் 2 நம்பர் தான் 32 36. இதுதான் ஏசி பிசி. இது நெக்ஸ்ட் நம்ம 3 டிஜிட்டலுக்கு போக போகிறோம். 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 நம்பர்ஸ் தான். 806 352 856. இதுதான் 3 டிஜிட்டல். ஆல் போர்டை பொறுத்தவரையிலும் என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 வர வாய்ப்பு இருக்குது. அதாவது என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 8 வரவும் வாய்ப்பு இருக்குது. இது நம்மளோட கெஸ்ஸிங் தான். கெஸ்ஸிங்கை பயன்படுத்திங்க. நம்ம கொடுக்குறது எல்லாமே கெஸ்ஸிங் தான். எதுவும் கேரண்டியான நம்பர்லாம் கிடையாது. கேரண்டியான நம்பர்லாம் கொடுக்கவே முடியாது. ரொம்ப நம்ம சார்ட்டை வாட்ச் பண்ணி கடைசி நேரத்தில் நம்ம ஃபார்முலாவை பயன்படுத்தி கொஞ்சம் சேஞ்ச் பெற்றாலும் உங்கள் கெஸ்ஸிங்கை பயன்படுத்தி கொஞ்சம் ஐடியாஸோடு விளையாட கற்றுக்குங்க. முதல்ல நம்மளது ஒரு கெஸ்ஸிங்காக பாருங்கள், உறுதிபூர்வமாக பார்க்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா இது உங்களுக்கு பண இழப்பு அதிகமாக ஏற்படுத்தும். அதுக்காக சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் ஒரு வின்னிங் அடித்தா தான் உங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். ஊக்கமாக இருந்தால் தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நல்ல வின்னிங்க்கு போவீங்க. சரி, ஓகே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா பெரிய சப்ஸ்கிரைப் நம்மளுக்கு இல்லை, வியூஸும் சரியாக வரதில்லை. ஆனால் ரெகுலராக ஒரு நல்ல நம்பர் நம்ம ஏபிசி போர்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். அதனால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் ஊக்கமாக உங்களுக்கு நம்பர் எடுத்து கொடுக்க முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெயினாக லைக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம்.